பனிமூட்டம் காரணமாக மிளகாய் வத்தல் பயிரிட்டவர்களுக்கு விளைச்சல் ஏமாற்றத்தினை கொடுத்துள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கப்படும் மிளகாய் வத்தல் அதிக காரத்தன்மையுடன் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. இதனை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வருகின்றனர். இந்நிலையில் விளாத்திக்குளம் பகுதியில் தற்போது சுமார் 30,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் மிளகாய் வத்தல் பயிரிட்டுள்ளனர். 120 நாட்கள் பயிரான மிளகாய்களை வழக்கமாக 3 கட்டங்களாக பிரித்து அவற்றை வெயிலில் காய வைத்து வத்தலான பிறகு விற்பனைக்கு அனுப்புவது வழக்கம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக வறட்சி, அதிக மழை என விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டு சாகுபடி செய்யும் பரப்பளவு குறைந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டாவது மிளகாய் தங்களுக்கு கை கொடுக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த விவசாயிகளுக்கு அதிக அளவு பொழிந்து வரும் பனி காரணமாக விளைச்சல் ஏமாற்றத்தினை அளித்துள்ளது. பனி காரணமாக மிளகாய் செடிகள் கருகி வருகிறது. இதனால் ஒரு ஏக்கருக்கு 5 குவிண்டால் கிடைக்க வேண்டிய இடத்தில் 1 குவிண்டால் மிளகாய் தான் கிடைத்துள்ளது என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் புதூர் யூனியன் காடவள்ளூர் பிற்கால பி ஜெகவரத்திலிருந்து பேசுகிறோம். புதூருக்கு கிழக்க பிரதான பயிரே மிளகா பயிர் தான். மிளகா பயிர் அதிக அளவில் இங்கே சாகுபடி ஆகும். இப்போ கடந்த 3 வருஷத்தில் வந்துட்டு 100ல் ஒரு 30% தான் இப்போ நம்ம பயிரிட மாதிரியே ஒரு நிலைமை உண்டாயிருச்சு. ஏன்னா மிளகாய் பயிரில் வந்து அவ்வளோ ஒரு சேதாரம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஒரு அழுகல் நோய், இந்த நோய் வந்து அடுத்த வருஷம் விதை எடுக்கிறதுக்கு கூட இல்லாத அளவுக்கு காடவள்ளூர் பிற்கா புதூர் பிற்கா இந்த 2 பிற்காலுமே இதே நிலைமை தான். மிளகா பயிர் முற்றிலுமாக சேதமாயிருச்சு. இது அடுத்த வருஷம் விதை எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இதை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சீக்கிரமாக வந்து சிசி எடுத்து இதை வந்து கணக்கு எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுபோக வெங்காய பயிர் சேதாரம் இது வந்து கணக்கெடுத்து தான் தெரியும். இப்போ மிளகா பயிருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு சீக்கிரம் கணக்கு எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை வந்து உரிய நிவாரணம், இன்சூரன்ஸ் 2மே அரசு உடனடியாக வழங்கணும்னு நாங்கள்